ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, தொண்டையில் கட்டி இருக்குது, அதே மாதிரி தொண்டையில் வீக்கம் இருக்கின்றது. அது தைராய்டுனாலே இருக்கலாம். நாம் எடுத்த உணவு, அந்த உணவில் ஏற்பட்ட சில அசௌகரியங்கள் அது உடம்பில் கழிவுகளாக கட்டிகளாக சேரலாம். சில நபர்களுக்கு கண்டினியூஸாக ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் தொண்டையில் அந்த கழிவுகள் கட்டிகளாக சேரக்கூடிய நிலை ஏற்படும். தைராய்டுனாலேயே நிறைய நபர்களுக்கு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தொண்டை பகுதியில் தைராய்டு வீக்கமாக இருக்கும். ஸோ இதற்கு என்ன தீர்வுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம 2 வகையில் பார்க்குறோம். இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த பயிற்சிகள் ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ வயதானாலும் தைராய்டு மிகச் சிறப்பாக இயங்கும். தைராய்டு பிரச்சனை வராது. இப்போ லேசாக தொண்டையில் தைராய்டின் காரணமாக கட்டி வந்திருக்கலாம். நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கலாம். அந்த மருத்துவத்தை நீங்கள் தாராளமாக அந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணிவிட்டு முத்திரைகள் யோகாசனங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். இந்த பயிற்சியை 1 மண்டலம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த மருத்துவரிடமே காண்பீங்கள். நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கிராஜுவலாக அவங்களே உங்களுக்கு மெடிசனை குறைச்சிருவாங்க. அப்புறம் உங்கள் வாழ்க்கை, அந்த உணவு முறை, இரவு தூங்கக்கூடிய நேரம், இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக முழுமையான தீர்வு உண்டு. பொதுவாகவே நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா சுரப்பிகளும் முக்கியமானது. அதில் தைராய்டு மிகச்சிறந்த அற்புதமான சுரப்பி. அது நன்றாக சுரந்தால்தான் மற்ற சுரப்பிகள் எல்லாம் நன்றாக சுரக்கும். அப்போ நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடியது தைராய்டு சுரப்பியை நன்றாக சுரக்க செய்யக்கூடிய முத்திரைகள் பார்க்க போகிறோம். அந்த பகுதியில் கட்டிகள் இருந்துச்சுன்னா அந்த கட்டிகளை கரைக்கக்கூடிய முத்திரைகள் பார்க்க போகிறோம். அதற்குரிய யோகாசனங்களும் பார்க்க போகிறோம். இப்போ இதை பார்க்கின்றவர்கள் சற்று வயதானவர்களாக இருக்கலாம். அவங்களுக்கு ஆசனம் செய்ய முடியாது. நீங்கள் இந்த முத்திரைகளும் அதை தொடர்ந்து செய்கின்ற நாடி சுத்தியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. மிக நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறை, இரவு உறக்கத்தினுடைய நேரம், இரவு 9:30 மணிக்கெல்லாம் படுக்க போயிடணும். மேக்ஸிமம் 10 மணிக்கு படுத்துடணும். காலையில் 5 மணிக்கு எழுந்துடணும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாத்விகமான உணவாக எடுத்துக்கோங்க. அதிக காரம், உப்பு, புளிப்பு வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க புளியை அவாய்டு பண்ணிவிட்டு அதற்கு பதிலாக தக்காளி பழம் உணவில் எடுத்துக்கலாம். மிளகு அதிகமாக உணவில் எடுத்துக்கிடலாம். பூண்டு உணவு அதிகமாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சியை காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம். மற்ற நாட்களில் இந்த பயிற்சியை கரெக்டாக 2 வேளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சூன்ய முதிரை. இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ முத்திரை பார்ப்போம். நடுவிரல் மடிச்சுக்கோங்க. 2 மேத்தில் கட்டை விரல். நீங்கள் கை அப்படி மடியில் வச்சுக்கோங்க. முதுகெலும்பு நேராக இருக்கட்டும். ஒரு 3 முறை மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். நார்மல் ப்ரீத்திங். தைராய்டு, பேராதைராய்டுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது உணர்வு தொண்டை உள்பகுதி. அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றலை இந்த முத்திரையின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ அதிகமாக வீக்கம் உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆகாய முத்திரை. நடுவிரல், பெருவிரல் நுனி. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சங்கு முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. 2 கட்டை வரலும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். தைராய்டு, பேராதைராய்டுக்கு நல்ல பிராணசக்தி இந்த முதிரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது உணர்வு தொண்டை உள்பகுதி.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை கட்டிகளை கரைக்கக்கூடிய சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மையத்தில் கட்டை விரல். ஒரு 3 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். கட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜலந்தர பந்தம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி பண்ண போகிறோம். 2 கை சின்முத்திரை, முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. 2 நாசுலையும் மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க, கீழே குனிச்சுக்கோங்க. சின்னால தைராய்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டு நேராக வந்துருங்க. நார்மல் பிரீத்திங். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டு நேராக வந்துருங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த பயிற்சி பண்ண போகிறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிடுவேன். பயிற்சி பண்ணுறவங்க ஏதாவது ஒரு ஆசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. முதல் முத்திரை சூன்ய முத்திரை. நடுவரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். ஒரு 3 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆகாய முத்திரை. நடுவரல் பெருவரல் நுனி. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சங்கு முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. 2 கட்டை விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கை செஸ்ட்டுக்கு நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். உங்களது உணர்வு தொண்டை உள்பகுதி. தைராய்டு பேராதைராய்டுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கட்டிகளை கரைக்கக்கூடிய சூரிய முத்திரை. மோதிர விரல் நல்லா மடிச்சுக்கோங்க, அதனுடைய மையத்தில் கட்டை விரல். 3 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜலந்தர பந்தம். 2 கை சின்முத்திரை, முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. 2 நாசுலையும் மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க, கீழே குடிச்சுக்கோங்க. சின்னால ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தைராய்டை. பிரீத்திங் ஹோல்டிங். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டு நேராக வந்துடுங்க. ஒரு 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். 1 மோர் டைம் மூச்சு உள்ள இழுக்கிறேன், மூச்சு அடைக்கிறேன், கீழே குடிஞ்சுக்கிடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. நார்மல் பிரீத்திங். இந்த மாதிரி 3 முறை பண்ணிக்கணும். இப்போது ஆசனம் செய்ய முடிந்தவர்களுக்கு, வயதானவர்கள் முயற்சி பண்ண வேண்டாம், உசட்டாசனம் அப்படிங்கிற ஆசனம் பண்ண போகிறோம். முட்டி போட்டுக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, காலை 1 ஃபீட் அகட்டிக்கோங்க, ஒவ்வொரு கையினால ஒரு கால், கழுத்து நல்லா பின்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இன்னொரு தடவை ஒவ்வொரு கையினால் ஒரு கால் பிடிச்சிக்கோங்க, கழுத்து நல்லா பின்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ ஒரு சின்ன ஒரு தியானம் பண்ண போகிறோம். இந்த தைராய்டு பேராதைராய்டு இந்த பகுதி வந்து விசுக்தி மையம். அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன தியானம் பண்ண போகிறோம். இடது கை கீழே வலது கை மேலே 2 பேரும் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க, கை மடியில் வச்சுக்கோங்க. இது தியான முத்திரை. முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க.
இப்போ உங்கள் உணர்வு தொண்டை உள்பகுதி விசுக்தி மையம், அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு, அந்த 2 பகுதிக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை அந்த பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் பிரார்த்தி பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை சின்முத்திரை, நல்லா 2 நாசுலேயே மூச்சை உள்ளழுங்க. 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இப்போ சூன்ய முத்திரையை வச்சுக்கோங்க. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுவிரல் கட்டை விரல். கண்களை மூடி இந்த சூன்ய முத்திரையில் விசுக்தி தியானம், தொண்டை உள்பகுதியிலே உங்களது மூச்சோட்டத்தை 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனம், ஒரு கால் மேலே போட்டுக்கிடுதேன், நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. சங்குமுத்திரை, உங்களது உணர்வு தொண்டை உள்பகுதி விசுக்தி மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது உணர்வை தொண்டை உள்பகுதியிலே 1 நிமிடம் முதல் 2 நிமிடங்கள் கூர்ந்து தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சியை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த பயிற்சியை காலையில் 6லேருந்து 6:30க்குள்ளே சூரிய ஒளி மேலே படுற மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் மாடியில், மொட்டை மாடியில் அமர்ந்து ஒரு மேட் விரித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வயதானவர்கள், தரையில் அமர முடியாதவங்களுக்கும் இந்த மாதிரி தைராய்டு கட்டி அந்த மாதிரி இருக்கலாம், ஒரு நாற்காலியில் அமர்ந்தே முதிரைகளை மட்டும் பயிற்சி பண்ணுங்கள். தியானம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த உசட்டாசனம் செய்ய முடிந்தவர்கள் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.